கசாலி டிகோட் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு ஆகஸ்ட் 20, 2026. நேற்று நம்ம சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி ஈரான் 2 மிசைலை துபாய்க்கு அனுப்பிச்சது, அதனோட விளைவுகள் என்ன ஏதுன்னு டீட்டெயிலாக பேசியிருந்தோம். இப்போ என்னென்னா அதில் ஒரு மிகப்பெரிய திருப்பம், அந்த திருப்பத்தை பற்றி பேச போகிறோம். அதுக்கப்புறம் நெதன்யாகு இன்றைக்கி முக்கியமான இடம் பிடிச்சிக்கிறார். நெதன்யாகு சிரியா மேலே ஒரு 8 அவங்களோட பேஸில் 8 முறை தாக்குதல் நடத்திருக்கிறாரு. அது என்ன அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அமெரிக்க அதிபர் அமெரிக்காவை பற்றி நெதன்யாகு என்ன சொல்கிறாரு. அதுபோக அமெரிக்கா விட்டுட்டு புட்டின்ட்டு நெதன்யாகு ரொம்ப க்ளோஸாக நெருக்கமாகிறாரு அப்படிங்கிற ஒரு தகவல். அது இல்லாமல் ஹவுத்திஸ் வெர்சஸ் சவுதி என்ன நடக்குது அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி தகவல் எல்லாத்தையும் மொத்தமாக இன்றைக்கி ஒரு தொகுப்பாக கொடுக்க போகிறோம். நான் கசாலி டிகோட்ஸ். வழக்கம் போல் உங்களுடைய ஆதரவு லைக் பட்டன், ஹைப் பட்டன், பெல் பட்டன், இந்த மூணையும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து தேவையான நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி. சரி, இப்போ முதல்ல நம்ம ஒரு விஷயம் சொல்லிடலாம். பின்னூட்டத்தில் வருது, ஹைப் பட்டன்னா என்ன, இது புரியலை அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக ஒரு வார்த்தை சொல்லிக்கிடுவோம். நீங்கள் இப்போ மொபைலில் சப்போஸ் பார்க்குறீங்கன்னா, இங்கே டாப்பில் இந்த பிக்சர் இருக்கும், அதாவது தம்ப்நெயில் இருக்கும், அதில் உள்ள படம் ஓடும். ஓகே, நம்ம பேசுகிறதெல்லாம் ஓடும். அதுக்கு ஜஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட்டு செக்ஷன் இருக்கும். அந்த கமெண்ட்டில் சின்ன கேப்பாக இருக்குமா, அதில் அந்த கமெண்ட் செக்ஷனில் டாப்பில் 3 புள்ளி இருக்கும். அதை ரைட் டு லெஃப்ட் அப்படி தள்ளிங்கன்னா அங்கே ஹைப், ஹெச்ஒய்பி ஹைப்னு வரும். அந்த ஹைப் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு சில பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இது எதுக்குன்னா நம்மளை என்கரேஜ் பண்ணுறதுக்கு, அவ்வளோதான். சரி, இப்போ நம்ம நேற்று பேசுனதோட முக்கியமான செய்தி என்னென்னா, 2 மிசைல் முந்தா நாள் ஈவினிங் முந்தா நாள் பகலில் துபாய் ஷார்ஜா தாண்டி துபாய்க்கு துபாய் மேலே அட்டாக் பண்ணாமல் கடலில் விழுந்துருச்சு அப்படின்னு செய்தி பரபரப்பாக வந்தது. நமக்கு உள்ளே தேடும் போது அந்த செய்தி இமிடியேட்டாக ஈரான் இது துபாய், அதாவது யூஏஇ என்ன பண்ணாங்க, இனிமே ஈரானோட எந்த விதமான ட்ரேடு அண்டு டிரான்சாக்ஷன் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக கண்டனம் தெரிவித்து ஸ்ட்ராங்காக மறுத்தாங்க. ஆனால் இதுக்கப்புறம் கிடைச்சது தான் மிகப்பெரிய திருப்பம். என்ன அப்படின்னா, அங்கே ஈரானில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர் அவர் என்ன சொல்கிறார், அந்த மிசைலை நாங்கள் அனுப்பலை. ஏன்னா ஈரான் எப்போவுமே அனுப்பிச்சி விட்டு அனுப்பலை அப்படின்னா பொய் சொல்லாது. அந்த மாதிரி பொய் சொல்லக்கூடிய ஆட்கள் நம்பர் 1 யாருன்னா இஸ்ரேல், நம்பர் 2 அமெரிக்கா, அப்புறம் மற்றவங்க. இவங்க யூரோப்பியன் யூனியன்லாம் பண்ணுவாங்க, அவங்க இதே வேலையாக பண்ணுவாங்க. ஆனால் ஈரான் இது வரைக்கும் அப்படிலாம் பெருசாக ஒன்றும் சொன்னதே இல்லை. அடித்தா ஆமாம் நாங்கள் தான் அடித்தோம், தவறி விழுந்துருச்சு, வேணுன்னே அடித்தோம் அப்படின்னு எல்லாமே சொல்லுவாங்க. அவங்க ஸ்ட்ராங்காக மறுத்துட்டாங்களா. அதுக்கப்புறம் உள்ளே எப்படி நம்ம உலக அளவில் ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க உள்ளே பூந்து எடுத்து பார்த்தா ஈரான் அந்த மிசைலை போடலை அப்படின்னா யார் போட்டிருப்பா? ஒருவேளை சவுதிக்கும் யூஏக்கும் ஆகாது, சவுதி போட்டிருக்கலாமா அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இன்னொரு பக்கம் இஸ்ரேல் இந்த மாதிரி போட்டு ஏற்கனவே முன்னாடி ஈராக்கில் ரகசியமாக 2 தளத்தை வச்சுக்கிட்டு அங்கேருந்து சவுதி அரேபியா ராஸ்தொன்னூரை போட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே இதில் யுஏஇ அணுமின் நிலையத்துலலாம் போட்டாங்க இல்லையா, அது மாதிரி இஸ்ரேல் போடுற வாய்ப்பு இருக்கான்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. சரி, அவங்களும் போடலை அப்படின்னா ஒருவேளை அமெரிக்கா போட்டிருப்பாங்களோ அப்படின்னா அமெரிக்கா தான் போட்டிருக்காங்க அப்படின்னு இப்போ கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் தகவல் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இங்கே கடந்த ஒரு 47 இப்போ 48 வருஷம் இது பொருளாதார தடை. இந்த பொருளாதார தடை அமெரிக்கா விதித்து மொத்த உலக நாடுகளும் அங்கே அவங்களோட பெருசாக எந்த டிரான்சாக்ஷன் வைக்காமல் முக்கியமாக சைனா மட்டும்தான் வச்சுட்டு இருந்தாங்களா. அந்த சைனா இல்லைன்னா இன்னும் ஈரான் இன்னும் மோசமாக இருக்கும். ஆனால் சைனாவுக்கு ஈரான் தேவைப்பட்டுச்சு வச்சாங்க. ஆனால் அதையும் தாண்டி அங்கே விளைகிற உற்பத்தி பொருள், காய்கறிலேருந்து பழங்கள்லேருந்து உணவுப் பொருள்லேருந்து அதுவாக இருக்கட்டும், அல்லது அவங்களுக்கு தேவைப்படுற நிறைய விஷயங்களாக இருக்கட்டும், அந்த அத்தனை இதையும் டிரான்சாக்ஷன் யார் மூலமாக பண்ண முடியும்? அவங்க சைனா மூலமாக எல்லாத்தையும் பண்ண முடியாது. ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய யுஏஇ, குறிப்பாக துபாய், அங்கே யுஏஇயில் பார்த்திங்கன்னா 5 லட்சம் பேருக்கு மேலே இவங்க ஈரானியர் இருக்காங்க. அதையும் தாண்டி முன்னாடியே ஈரானியர்கள் குடியுரிமை பெற்றிருக்காங்க. ஸோ அங்கே சொந்த நாட்டு மக்களாகவும் இருக்காங்க, அங்கேருந்து வந்த நாட்டு மக்களாகவும் விசாவில் இருக்காங்க. அப்போது வந்தவங்க சாதாரணமாக இல்லை, இங்கே நிறைய கம்பெனி வச்சுருப்பாங்க, ஷெல் கம்பெனி மாதிரி வச்சுக்கலாம், நிறைய ஷெல் கம்பெனி வச்சுருக்காங்க. அங்கே ஈரானுக்கு போகக்கூடிய பணத்தை துபாயில் திராம்ஸா டாலர் இங்கே கொடுத்தா, ஈரானில் அங்கே இருக்கிற ஆட்கள் இதை கொடுத்துருவாங்க, ஈரானி ரியாலாக கொடுத்துருவாங்க.
அந்த மாதிரி இந்த ஹவாலா அண்டு இந்த மாதிரி உண்டியல்னு சொல்லும் இல்லையா, உண்டி சிஸ்டம், அந்த மாதிரி சிஸ்டம் வந்து பெரிய அளவுக்கு நடந்தது. பெரிய அளவுக்குன்னா பில்லியன் அண்டு பில்லியன், கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறாங்க, ஒரு 30 பில்லியன் 40 பில்லியன் அப்படின்னு, பில்லியன் அண்டு பில்லியன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சூழ்நிலையில் திடீர்னு வந்து ட்ரேடெல்லாம் கிடையாது அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னா, அமெரிக்கா வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ட்ரேடெல்லாம் நடக்குது, அமெரிக்கா தெரியாமல் இருக்காமல் இது வரைக்கும் கொஞ்சம் விட்டுட்டாங்க. இப்போது ஈரானை பணிய வைக்கிறதுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்கிறாங்க. முதல்ல பார்த்தா 47 வருஷமாக வந்து பொருளாதார தடை, அதுலேயும் வந்து இவங்க பணியலை. அதுக்கப்புறம் போராட்டக்காரர்கள் அப்படின்னு போராட்டம் கலவரம் அப்படின்னு ஆரம்பித்தாங்க, அதுவும் ஒன்றும் நடக்கலை. அதுக்கப்புறம் தலைவர்களை போட்டு தள்ளிட்டா நம்ம கைக்கு ஈரான் வந்துடும் அப்படின்னா தலைவரை போட்டு தள்ளியும் ஒன்றும் நடக்கல, இன்னும் பெருசாகிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து போட்டு அடின்னு உள்ளே அடித்து கொல்லும் அப்படின்னா அடித்து பார்த்தாங்க, அப்போவும் எந்திரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பொருளாதாரம் இன்னும் மோசமாயிரும் பார்த்தா பொருளாதாரம் மோசமாகல, முன்னோட கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அப்போ ஈரானை என்ன தான் பண்ணுறது? சரி, இந்த பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது சைனா ஒன்றும் பண்ண முடியல. மிரட்டிலாம் பார்த்தாங்க, உங்களுக்கு 500% வரி போடணுங்க, போட்டுக்க, நான் உனக்கு அனுப்ப கூட நான் வரி போடுவேன், ஏன்னா ரேர் எர்த் மினரல்ஸ் இருக்குது, வரி போடுவேன் அப்படின்னா, ஐயா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நம்ம வந்து சமாதானமாயிக்கிறோம்னாங்க. சைனாவை பணிய வைக்க முடியல. இன்னொரு பக்கம் யாரா பெரிய அளவுக்கு உதவி பண்ணுறா அப்படின்னா யுஏஇயில் துபாயில் வந்து நிறையா வந்து இவங்களுடைய கம்பெனி இருக்குது, யார், ஈரானோட கம்பெனி இருக்குது. அப்புறம் அங்கேருந்து வந்து நிறைய உணவுப் பொருட்கள்லேருந்து எல்லா பொருட்களும் வந்து சேருது. அப்புறம் துபாய்க்கு வெளிநாடுகள்லேருந்து வேறு இடத்துலேருந்து வரக்கூடிய பொருட்கள், ஈரானுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் எல்லாமே அங்கேருந்து அப்படி ஜஸ்ட்டு ஒரு போட்டில் கிளம்புனா 1 மணி நேரத்தில் அங்கே போகிற மாதிரி வந்து அவ்வளோதான் தூரம். ஒரு பெர்ஷியன் கல்ஃப் தானே, அங்கேருந்து பெரிய சின்ன கப்பல் அல்லது பெரிய போட்டு அப்படின்னு சல்லு நிறைய போய்கிட்டு அந்த ட்ரேடு வந்து எக்கச்சக்கம். இது வந்து ஈரான் வந்து ரொம்ப நல்ல நாடு, ஐயோ பாவம் அப்படின்னு பாவப்பட்டு கொடுத்தாங்களா, அப்படிலாம் இல்லை. ஈரானால் எப்படி துபாயினால் ஈரானோட மொத்த பொருளாதாரத்தில் 30-35% யுஏஇ ஹெல்ப் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் சைனா நிறைய ஹெல்ப் பண்ணுச்சு. அந்த 30-35% ஹெல்ப் பண்ணால் அதனால் துபாய்க்கு வருமானம் வந்து ரொம்ப அதிகம். அப்போ மியூச்சுவல் தான், உனக்கு லாபம் எனக்கு லாபம் அப்படின்ற மியூச்சுவலில் தான் இங்கே வந்து துபாய் பண்ணாங்க. இப்போ கடந்த வாரத்தில் ஏற்கனவே செய்தி வந்துச்சு, 2 போயிங் ஃப்ளைட்டு, அரச குடும்பத்தோட ஃப்ளைட்டு அங்கே டெஹ்ரானுக்கு போச்சு, கராஜ் போச்சு. அங்கே வந்து கட்டியாக தங்கமும் கட்டுக்கட்டாக பணத்தையும் அங்கே வந்து எடுத்தாங்க, எல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தகவல் வந்துச்சு இல்லையா. அது அமெரிக்காவுக்கு தெரியாமல் இருக்குமா, தெரிஞ்சு அங்கே கேட்டால், ஐயா அப்படிலாம் ஒன்றும் இல்லையா, நாங்கள் சும்மா இதை ஆள் பார்க்க போனோம் அப்படின்னா, நீ போய் சொல்லாத, இங்கேருந்து எல்லாம் அனுப்பிச்சி விட்டுட்ட அப்படின்னா 2 டன் தங்கம், 283 மில்லியன் டாலர் ஒருத்துள்ள தங்கம். அதுக்கப்புறம் வந்து கட்டுக்கட்டாக டாலர் பணம், ஐ திங்க் பில்லியனில் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பணம் எல்லாத்தையும் கொண்டு போய், அது யாரோட பணம், ஈரானோட பணம், இங்கே ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்த பணம், அதை எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. எப்படி கொடுக்க போச்சு அப்படின்னா இவங்களுக்கு பிரச்சனை. அப்புறம் நான் ஏற்கனவே வந்து ஈரானை அடிபணி வைக்கிறதுக்கு என்னடான்னு வழின்னு பார்த்துட்டு இருக்கேன், நீ இன்னும் அவனை வளர்த்து விடுவியா அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுக்கு கோவம் வந்துடுச்சு. சரி, அவன் ட்ரேடெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணணும், அதுக்குன்னு குறுக்கோழி, அவங்க எப்போவுமே குறுக்கோழி ரொம்ப ஸ்ட்ராங்காக யோசிப்பாங்க. ட்ரம்ப்போட மூலையில் அவ்வளோ வேலை செய்யுமா தெரியாது, ட்ரம்ப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய யூதர்கள் இருக்காங்கல்ல, அவங்க பூரா அப்படி பண்ணுவாங்க. பண்ண உடனே இப்போ வந்து 2 மிசைல் வந்துருச்சு. மிசைல் வந்து அப்படியே ஷார்ஜாவை தாண்டி துபாய்க்கு வந்து அப்புறம் துபாயிலேருந்து கடலில் விழுந்துருச்சு. அப்போ இந்த ரூட்டில் வருது அப்படின்னா, அதாவது இப்போ இந்த பக்கம் வந்து ஈரான் இருக்குது, இந்த பக்கம் யுஏ இருக்குது. இப்படி வந்தால் நேராக வந்து நிலத்தை தாண்டி போனால் நிலத்தில் தான் விடணும், கடலுக்குள்ளே விழாது. ஓகே. அப்போ நேராக வந்து கடலுக்குள்ளே உள்ள அளவுக்கு அவங்க வந்து டெக்னாலஜி மோசமாக இருக்காங்க ஈரானுக்கு, சொல்லி வச்சாலும் அடித்தாங்கல்ல. அப்போ அவங்க ஏன் இப்படி பண்ணுவாங்களா, பண்ணலாம், அவங்க இல்லைன்னு மறுத்துட்டாங்க. அப்போது இந்த பக்கம் வந்து இப்படி ஷார்ஜா துபாய் அப்படி வருது அப்படின்னா, ஈராக்கில் இருந்தோ மற்ற இந்த இடங்கள்லேருந்தோ இங்கே வந்து மிசைல் வந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை ஜோர்டான்லேருந்து வந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நேராக வந்து ஷார்ஜா கிராஸ் பண்ணி துபாய் வந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் தானே, கடலில் விழுது அப்படின்னா இப்போ வந்து எச்சரிக்கை. அமெரிக்கா இங்கேருந்து அனுப்பிச்சி விட்ட 2 மிசைல் வந்து துபாய்க்கான எச்சரிக்கை. ஆனால் இது 100% அமெரிக்கா வந்து ஓகேன்னு ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அமெரிக்கா அனுப்பிச்சாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இந்த ரூட்டு டைரெக்ஷனே வந்து தலைகீழ வருது அப்படின்னா, ஈரான் இப்படி இருக்குது, ஆனால் வந்த மிசைல் இப்படி இருக்குன்னா ஈரான் வந்து இந்த மூலமாக சுற்றியாக வரும். ஓகே. அந்த மாதிரி இப்படி எச்சரிக்கை வந்து எப்படின்னா கடலுக்கு இப்போ விழுந்திருக்கு. இனிமே என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னா, ஈரானாக இருந்தால் மக்கள் வசிக்கிற இடம், சர்ச்சு, பள்ளிவாசல், இது ஸ்கூலு, அப்புறம் ஹாஸ்பிட்டல், மக்கள் வாழ்கிற இடம் அடிக்க மாட்டாங்க. அவங்க இது வரைக்கும் அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. அமெரிக்காவோ இஸ்ரேலோ என்னென்னா
மக்கள் வாழ்கிற இடத்துலலாம் அடிப்பாங்க. அது ஏற்கனவே நிறைய இடத்துல நடந்திருக்கு. அங்கே காசால போட்டு கொலை எடுத்திருக்காங்க. அப்புறம் வெஸ்ட் பெங்கா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இங்கே வந்து லெபனானா இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் பயங்கரமாக அடிச்சிருக்காங்க. இப்போ வந்து அமெரிக்கா வந்து பிப்ரவரி 20th அடிக்கும்போது ஸ்கூல் பிள்ளைகள், அப்பாவி ஸ்கூல் பிள்ளைகள 168 பேரை வந்து அடிச்சு கொன்னாங்க டொமாஹோக் ஏவுகணையை வச்சு. ஸோ இந்த மாதிரி மோசமானவங்க இப்போ வந்து பதறி போய் யுஏஇ என்ன பண்ணியிருக்கு, இந்த 2 மிசைல் அங்கே வந்து விழுந்த உடனே அது ஈரான் தான் அனுப்பிச்சது அப்படின்னு அவங்களும் நம்பலை ஆக்சுவலாக. ஆனால் இவங்களுக்கு வேறு வழி இல்லை. ஈரான் அடிச்சிருந்தா நேரடியாக ஏதாவது அமெரிக்கா பேசத்தை அடிப்பாங்க, அல்லது அமெரிக்க ஆட்களோ அல்லது இஸ்ரேல் ஆட்களோ இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அந்த மாதிரி இடங்களை அடிப்பாங்க. மக்கள் வாழ் இடத்துல அடிக்க மாட்டாங்க. அல்லது அவங்க தவறி போய் கடலுக்குள் உழுவுறதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை. ஆனால் இது அனுப்பிச்சது அமெரிக்கா தான், நம்மளை எச்சரிக்கை பண்ண அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்சு தான் உடனே என்ன பண்ணிட்டாங்க, ஈரான் இப்படி பண்ணிச்சு. உடனே நாங்கள் வந்து இனிமேல் ஈரானோட அண்ணன் தண்ணி புழங்க மாட்டோம், ஈரானோட நோ ட்ரேட் நோ டிரான்சாக்ஷன் அப்படின்னு மொத்தத்துக்கு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து 2 ஃப்ளைட்டு போனது வந்து அமெரிக்கா கேட்கும்போது எப்படி அங்கே போய் அனுப்பிச்சோன்னா, ஐயோ நான் அப்படிலாம் வந்து அனுப்பலையே அப்படின்னு சொல்லி சொன்னால் கூட தெரியாதா, என்கிட்ட எல்லாமே இருக்குது, நீ அங்கே போய் எல்லாத்தையும் கொடுத்துருக்க அப்படின்னு டீட்டெயிலாக எடுத்து கொடுத்த உடனே அவங்களால ஒன்றும் பேச முடியல. ஒழுங்கு மரியாதையாக ஈரானோட டிரான்சாக்ஷன் பூரா கட் பண்ணு அப்படின்னு சொல்லி மிரட்டி அவங்க அதுக்கப்புறம் அதுக்கு ஹானர் பண்ணாமல் இருந்தனால திரும்ப 2 மிசைலை விட்டுட்டு அடிப்பேன் உன்னையே அப்படின்னு சொல்லி. அதாவது அப்படித்தான், அதாவது அவன் தான் வந்து யுஏஇயை காப்பாற்றுறதுக்கு வந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு இப்போ யுஏஇயை மிரட்டுறான். ஏன்னா பெரிய ரவுடி அப்படிங்கிறதான். இப்போ இப்படி யுஏஇ அல்லது துபாய் வந்து இங்கே இவனை வந்து டிரான்சாக்ஷன் பண்ண விடாமல் ஸ்டாப் பண்ணிட்டா, ஓகே என்ன நடக்கும், சீப்பு ஒழிச்சு வச்சா கல்யாணம் முடிஞ்ச நின்ற மாதிரி. ஏற்கனவே எக்கச்சக்கமான விஷயத்த பார்த்தோமே ஈரான். இப்போவும் என்னென்னா அங்கே வந்து உடனே டிரான்சாக்ஷன் எதுவும் இல்லைன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறமும் தெரியாதனமாக அங்கே போட்டு அப்படி கிராஸ் பண்ணால் போதுமே, அந்த பெரிய போட்டு இல்லை சின்ன கப்பல் அது வந்து அங்கங்கே போகும். அமெரிக்கா வந்து கண்காணிக்க முடியும். அவன் என்ன தான் பண்ணாலும் மேலேருந்து கண்காணித்தாலும் ஐயா எனக்கு தெரியல, நான் வந்து ஸ்டாப் பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்லி 2 போட்டை பிடிப்பாங்க, அரெஸ்ட் பண்ணுவாங்க, 10 போட்டு போய்கிட்டு இருக்கும். அதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். ஆனாலும் இப்போ வந்து டிரான்சாக்ஷன் எல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. இப்போ வந்து முன்னை விட ஈரான் வந்து எந்திரிச்சு உட்காந்துட்டாங்க. அதனால் ஈரானை வந்து பகைச்சிக்கிட்டு அந்த சுற்றி இருக்கிற நாடுகள் ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சு அப்படின்னா அமெரிக்கா வந்து இன்னும் வலுவிழந்து போயிடுச்சு அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ வந்து இந்த பெரிய திருப்பம் என்னென்னா, மிசைல் அனுப்பிச்சது ஈரான் அல்ல, அமெரிக்கா. அப்புறம் இந்த டிரான்சாக்ஷன் ட்ரேடை வந்து கட் பண்ணது வந்து ஈரான் மேலே கோபத்தில் கட் பண்ணல, அமெரிக்கா மேலே உள்ள பயத்தில் வந்து கட் பண்ணியிருக்காங்க. இந்த கட் பண்ணது வந்து டைம் பீயிங் அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைக்கிற தகவல். சரி, அது போக வழக்கம் போல் என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து சின்ன சின்ன செய்தியாக வந்து கடந்து போயிடுவோம். இப்போ என்னென்னா, சிரியாவில் வந்து 8 இஸ்ரேலி ஸ்ட்ரைக்ஸ் ஹிட் சிரியா பேஸில் வந்து 8 வாட்டி இஸ்ரேல் வந்து ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா, சிரியாவை ஏன்டா அடிக்கிற அப்படின்னு கேட்டால் அப்படித்தான் அடிப்பேன், அப்போ நானும் அடிப்பேன் அப்படின்னு சண்டை வந்துருச்சு அப்படின்னா உடனே என்ன பண்ணிடுவாங்க, ஓகே அப்போ வந்து எலெக்ஷன் கிடையாது, அக்டோபர் 27 எலெக்ஷன் வச்சே ஆகணும், ஃபைனல் ஆயிடுச்சா, கிடையாது அப்படின்னு ஸ்டாப் பண்ணிடுவாங்கன்றதுல தான் லெபனான் அடிச்சு பார்த்தாங்க, இங்கே வெஸ்ட் பெங்கால் அடிச்சு பார்த்தாங்க, முடியலை, இப்போ சிரியாவை அடிக்கிறாங்க. இதையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் விட்டாச்சுன்னா அங்கேருந்து வந்து ஃபைட்டர் ஜெட்டு கிளம்பி போய் ஈரான் அடித்தா அடிப்பாங்க. ஈரான் அடித்தா அதுக்கப்புறம் அவங்களுக்கு சாவுமணி, அதாவது தனக்குத்தானே சாவுமணி அடித்த மாதிரி அது பண்ணுவாங்கன்னு தெரியலை. அந்த பயம் இருக்கத்தான் செய்யுது. அதையும் தாண்டி இப்போ வந்து சிரியாவில் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு தகவல். அதுக்கப்புறம் வந்து நேட்டோ நாடுகள் இருக்கு இல்லையா, அதில் வந்து என்ன ஆகி போச்சு அப்படின்னா, நேட்டோ நாடுகள் எந்தெந்த நாடெல்லாம் அமெரிக்காவோட கூட்டு களவாணிகள், அந்த கூட்டாளி அல்லது கூட்டு களவாணி 2 வச்சுக்கலாம், இவங்க யார் என்னென்ன நாடுகள் அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த நாடுகள் வந்து ஈரான்கிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சிருக்காங்க, எங்கள் மேலே கருணை காட்டு அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப குறிப்பிட்ட முக்கியமான தகவல். அதுக்கப்புறம் வந்து அமெரிக்காவில் அங்கே காங்கிரஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க, நீங்கள் வந்து இனிமேல் வந்து ஈரான் மேலே அங்கே மேலே பாம்பு போட்டு பிரயோஜனம் இல்லை, நம்ம மக்கள் வந்து சாகிறது குறையலை, செத்தவங்க ஒன்றும் ஆக போடல, அவங்களுக்கு ஒரு நீதியும் கிடைக்கல, அதனால நீ வந்து பாம்பு போடுறதை நிறுத்து அப்படின்னு சொல்லி அங்கே காங்கிரஸ் வந்து பயங்கரமாக அங்கே வந்து சர்ச்சை வந்துக்கிட்டு இருக்கு அமெரிக்காவுக்குள்ள. அதுக்கப்புறம் வந்து அமெரிக்கா வந்து ரொம்ப பெரிய கிரைசிஸில் இருக்குது, இங்கே இருக்கிற மக்களுக்கு சோறு இல்லை, அங்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நீ வந்து என்ன பண்ணிட்டு இருக்க, யாராவது வந்து காப்பாற்றுங்கடா அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் காங்கிரஸ் வந்து அப்படியே ஒரு மாதிரி கதற நிலைமைக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து ஹவுத்தீஸுக்கும் சவுதிக்கும் என்ன பிரச்சனைனா, ஹவுத்தீஸ் வந்து சவுதியோட வீரர்களை மிலிட்ரியை வந்து நிறைய கொண்டிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ தகவலாக இருக்குது. ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சவுதி ஆஃபீஸர்ஸ் கில்டு, ஈரான் அலே ஹியூஜ் ரிவீல். ஓகே, ஈரான் அலைனா யாரு, ஹவுத்தீஸ். ஏன்னா ஈரானோட கூட்டுக்களவாணி ஹவுத்தி.
இவங்க வந்து ஏன்னா இப்போ ஈரானோட கூட்டு களவாணின்னு சொன்னால் சிலர் கோவப்படலாம், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அமெரிக்காவுக்கு கூட்டு களவாணி யாரெல்லாம் இருக்காங்களோ அது மாதிரி ஈரானுக்கு கூட்டு களவாணி அப்படித்தான் சொல்ல முடியும். உலகத்தில் யாரும் வந்து அரசியல்னு எடுத்தாச்சுன்னா அங்கே வந்து ரொம்ப சுத்தபத்தமான நேர்மை நியாயம் நீதி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இவன் கொஞ்சம் மோசம், அவன் ரொம்ப மோசம், அப்படித்தான் கணக்கு. அதனால் இங்கே வந்து ஹவுதீஸ் சவுதியோட வீரர்களை ஆஃபீஸர்ஸை நிறையா கொண்டிருக்காங்கன்னு பெருசாக வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. அது வந்து MBS முகமது பின் சல்மானை கவலை கொள்ள செய்ய வச்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான தகவல். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஹியூஜ் என்ன அப்படின்னா, MBS அட்டாக்ஸ் UAE இன் ஷாக்கிங் கல்ஃப் கிளாஷ். இப்போ சவுதி வந்து UAE அட்டாக் பண்ணியிருக்கு. MBS வர்சஸ் MBZ வார் கெட்ஸ் அக்லி, சவுதி சில்லிங் சீக்ரெட் ஆக்ஷன். அப்போ வந்து அங்கே UAEல என்னென்னலாம் சின்ன சின்ன அட்டாக்லாம் நடக்குது அப்படின்னா அதுக்கு வந்து சவுதியும் வந்து ஒரு முக்கியமான காரணம், அவங்களும் அடிச்சிருக்காங்கன்ற மாதிரி தகவல் வந்து இன்னும் முன்ன பின்ன வந்துகிட்டே இருக்கு. இது எப்போ நடந்துகிட்டே இருக்கு, ஏன்னா வர வழியில் இப்படி தூண்டி விட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அண்ணன் தம்பியெல்லாம் அடிச்சு கட்டி பிடிச்சி உருள சொல்லி எல்லாரையும் நாசமாக்கி அங்கே ஆயில போகிற அமெரிக்கா கொண்டு போகிற திட்டம். இதுக்கப்புறம் அமெரிக்கா வந்து கொண்டு போக முடியுமான்னு தெரியல, ஏன்னா அதனால தான் அமெரிக்கா வந்து வெறி பிடிச்சி அலையிறாங்க அப்படிங்கிறதான். அதுக்கப்புறம் வந்து நம்ம பிபி நெதன்யாகு என்ன அப்படின்னா சொல்லியிருக்காங்க வந்து, நாங்கள் வந்து அமெரிக்காவை இழந்துட்டோம், நாங்கள் வந்து ட்ரம்ப்பை இழந்துட்டோம், ஓகே, அவங்கெல்லாம் இனிமே இஸ்ரேலோட கைகோர்த்து வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு பயங்கரமாக உருக்கமாக பேசியிருக்கிறார். வி லாஸ்ட் அமெரிக்கா, ட்ரம்ப் நோ லாங்கர் வித் இஸ்ரேல், தி எண்ட் ஆஃப் US இஸ்ரேல் டைஸ் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் மார்க். இது நடக்குமான்னு தெரியல, ஆனால் இப்போ வந்து நிறையா இந்த மாதிரி தகவல்களே வந்துட்டே இருக்கு. ஒருவேளை இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் வந்து ஒட்டு உறவே இல்லை அப்படின்னு சொல்லி தகவலை வந்து டிராமா பண்ணி பரப்பிட்டு அப்புறம் சேர்ந்து வந்து இதை அடிக்க போறாங்களே, என்ன செய்ய போறாங்கன்னு தெரியும். ஏன்னா இவங்க வந்து என்னத்தை பண்ணாலும் சந்தேகமா பார்க்க வேண்டியிருக்கு. இந்த இதெல்லாம் டிராமா மாதிரி தெரியுது. ஆனால் இவங்க சொல்றதெல்லாம் மாறி மாறி வந்து ட்ரம்ப் வந்து எங்களை கைவிட்டாரு, நாங்கள் வந்து இப்போ அமெரிக்கா வந்து எங்களை நம்ப முடியலை, நாங்கள் தனியாக இருக்கோம் அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சா, ஆகா பரவாயில்லடா இஸ்ரேல் தனியாயிட்டான்டா அப்படின்னு மிதப்புல வந்தா போட்டு அடிப்பாங்க, அடிக்கணும் பிரச்சனை வரும். அந்த மாதிரி ஏதோ ட்ராமா வந்து பண்ற மாதிரி தெரியுது. ரொம்ப முக்கியமாக கிரைசிஸ் ஜங்ஷர் ஃபார் குளோபல் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வருது. அதுக்கப்புறம் வந்து நெதன்யாகு என்ன பண்றாரு வந்து, எங்களுக்கு ட்ரம்ப்பை நம்ப முடியல, இனிமே எனக்கு வந்து புட்டின் தான் எங்களுக்கு முக்கியமான ஆளு அப்படின்ற மாதிரி நெதன்யாகு டர்ன்ஸ் டு புட்டின் அமிட் ட்ரம்ப் ரிஃப்ட் பிக் ரஷ்யா சிக்னல். அப்போ ரஷ்யா வந்து என்ன சிக்னல் கொடுக்குறாங்க, அதை வந்து இன்னைக்கு செய்தியாக வரும். ட்ரம்ப் ரிஃப்ட் புஷஸ் நெதன்யாகு டுவர்ட்ஸ் புட்டின் அப்படின்னு. இப்போ வந்து ரஷ்யா பக்கம் வந்து இஸ்ரேல் வந்து சாயுது அப்படின்னு. அப்போ ரஷ்யா வந்து இஸ்ரேலுக்கு ஈரானை விட்டுட்டு சவுதி அரேபியா மற்ற எல்லாத்தையும் விட்டுட்டு இஸ்ரேல் பக்கம் வந்து சாய்வாங்களா அப்படின்னு தெரியல. ஏற்கனவே நம்ம முன்னாடியும் சொல்லிட்டு இருக்கோம், புட்டினுக்கு வந்து யூதர்கள் மேலே ஒரு பாசம் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். சரி, இப்போ வந்து ஈரான் இஷ்யூஸ் பிக் அல்டிமேட்டம் டு அரப் ஓவர் அமெரிக்காஸ் வார். திரும்ப சொல்லிட்டே இருக்காங்க, டே நான் வந்து என்னை கோவப்படுத்திடாத, நீங்கள் வந்து அரப் கண்ட்ரிஸ் எல்லாம் அங்கே வந்து அவங்க அமெரிக்கா பூரா விரட்டு, இதெல்லாம் பண்ணால் சரி இருக்காது, நாங்கள் இனிமேல் கருணையெல்லாம் பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இப்போ மிரட்டி இருக்காங்க. நோ மெர்சி இஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் இஷ்யூஸ் சில்லிங் அல்டிமேட்டம் டு அரப் நேஷனல்ஸ்க்கு எல்லாத்துக்கும் சொல்லியிருக்காங்க. அது எல்லாத்துக்கும் வந்து கொஞ்சம் பயம் வரத்தான் செய்யும். ஏன்னா ஈரான் கையில் வந்து எக்கச்சக்கமான ஆயுதங்கள் இருக்குது, என்ன வேணா பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான். அப்புறம் ஹவுதிஸ் மேசிங் மிசைல் டு சோக் அனதர் கேட்வே. இப்போ என்ன, இப்போ வந்து இன்னொரு கேட்வே வந்து எப்படி பார்த்தாலும் அங்கே சுயஸ் கால்வாய் இருக்குது, இந்த பக்கம் பாபல் மந்தீப் இருக்குது, இது எல்லாத்தையும் வந்து மொத்தத்துக்கு வந்து அடைச்சி போட்டுருவோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப இதாக வந்து அடுத்த கட்ட அறிவிப்பு வந்து ஹவுதிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்து டிசாஸ்டர் இன் ஒயிட் ஹவுஸ் $40 ட்ரில்லியன். அப்போது கடன் வந்து 40 ட்ரில்லியன். ட்ரம்ப் ஹேஸ் டிசாஸ்டர் பிரஷர் அஸ் US ஹிட்ஸ் 40 ட்ரில்லியன் டெப்ட். 37 சொன்னோம், 38 சொன்னோம், இப்போ 40 ட்ரில்லியன் டெப்ட் ஆகி போச்சு. இதுக்கிடையில் வந்து இன்னொரு செய்தியும் அவர் பற்றியே வந்து வந்திருக்கு. 40 ட்ரில்லியன் சொல்லியாச்சு அப்படின்னா 4000 லட்சம் கோடி, 4000 லட்சம் கோடி அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் இன்னொரு ஷாக் என்னன்னா, ட்ரம்ப் பரீஸ் கோல்டு பிஹைண்ட் ஒயிட் ஹவுஸ் காட் ஆன் கேமரா. அப்போ கோல்டை வந்து வாங்கி தன்னோட ஒயிட் ஹவுஸில் பதுக்கி வச்சிருக்காரு அப்படிங்கிறதான். ஆன் கேமரா வந்து ட்ரம்ப் காட் ஹைடிங் கோல்டு காயின்ஸ் பிஹைண்ட் ஒயிட் ஹவுஸ். காயின்ஸ் சின்ன சின்ன ₹1 காயின்லாம் இருக்காது, பெரிய பெரிய காயினாக வச்சிருப்பாங்க, பெருசாக வச்சிருப்பாங்க, கட்டி வச்சிருப்பாங்க. அது எல்லாத்தையும் ஒயிட் ஹவுஸில் வந்து பதுக்கி வச்சதை வந்து கேமரா வந்து ஏதோ காட்டி கொடுத்துருச்சு. ஆமாம், அந்த காயின்ஸ் காமிச்சிருக்காங்க. அது வந்து அந்த சின்ன சின்ன காயின் தான், நிறைய வந்து மூட்டையாக பதுக்கி வச்சிருப்பாங்க உள்ள இருக்குது. அதை வந்து ஒயிட் ஹவுஸில் பதுக்கி வச்சதை கேமரா காட்டி கொடுத்துருச்சு. அடுத்து அது என்ன செய்ய போகிறாங்க, எல்லாம் வந்து மாற்றி 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 ட்ராமா பண்ணுற மாதிரி தெரியுது. ஓகே, அடுத்து வந்து இஸ்ரேல்ஸ் கொலாப்ஸ் இன்எவிட்டபிள்.
ஐஆர்ஜிசி எக்கோஸ் புட்டின்ஸ் மிலிட்ரி. இப்போ வந்து புட்டினோட மிலிட்ரி சொன்னதை ஐஆர்ஜிசி வழிமொழிகிறாங்க. எப்படின்னா, இஸ்ரேல் வந்து கொலாப்ஸ் ஆயிரும், வேற வழியே இல்லை, அதுக்கு வந்து அது தவிர்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நடந்தால் மட்டும்தான் அந்த ரீஜனில் வந்து அமைதி திரும்பும். அங்கே அமைதி திரும்பினா மட்டும்தான் நம்ம மற்ற எல்லா நாடுகளும் அமைதியாக இருக்கும். இல்லைன்னா பெட்ரோல் கிடைக்கல, இங்கேருந்து பணம் இது சரக்கு அனுப்ப முடியல, நம்ம வாழ்க்கை கஷ்டம். ஏதோ ஒரு இஸ்ரேல்னு சொல்லி ஒரு குட்டி நாடு, ஒரு கேவலமான குட்டி நாடு அது இருக்கிறது. அது இருந்து அமெரிக்காவோட சப்போர்ட் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவங்க வந்து அடங்கி ஒடுங்கி போனா தான் எல்லாத்தையும் அமைதி திரும்பும் அப்படிங்கிறது. அதை வந்து புட்டின் சொல்ற, அதை வந்து ஐஆர்ஜிசி வழிமொழிஞ்சிருக்காங்க. ஆமாம், அதான் கரெக்டாக வழிமொழிஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து சிரியாவில் வந்து நியூக்ளியர் சைட்டில் ஐஏஏ வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ வந்து 8 குண்டு வேற போட்டாங்களா, 8 வாட்டி குண்டு அட்டாக் பண்ணாங்க இஸ்ரேல். அதனால சிரியாவில் வந்து என்ன லீக்கேஜ் எதிர்க்கான்னு சொல்லி அவங்க வந்து செக் பண்ணுறாங்க. இப்படியே அவன் அடிக்க வேண்டியது, ஏன் ஐஏஏ செக் பண்ண வேண்டியது, செக் பண்ணிவிட்டு என்னென்னவோ இருக்குன்னு சொல்லி ஏதாவது சொல்ல வேண்டிய கதை விட வேண்டியது. இந்த ஐஏஏ வந்து இஸ்ரேலுக்கும் சாதகமாக பண்ணுறாங்க, அரப் வேர்ல்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் நெகட்டிவாக தான் பண்ணுவாங்க. இப்போ சிரியாவில் வந்து பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே கதை விட்டு அங்கே ஏதாவது வந்து குண்டை போடுறது, அப்போ சண்டையை வந்து வளர்த்துக்கிட்டே இருக்கிறது தான் இதோட அர்த்தம்னு தெரியுது நமக்கு. அப்புறம் ஈரான் மேக்ஸ் யூஎஸ் பே டெட்லி அனதர் 50 ட்ரூப்ஸ் இன்ஜூர்டு. இப்போ அமெரிக்காவோட இன்னும் ஒரு 50 வீரர்கள் பெரிய அளவுக்கு காயம்பட்டிருக்காங்க. எத்தனை பேர் சாக போகிறாங்கன்னு தெரியாது, காயம்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான். 50க்கு மேற்பட்ட பிரேக்கிங் 50+ யூஎஸ் ட்ரூப்ஸ் இன்ஜூர்ட் இன் ஈரான் அட்டாக்ஸ் அப்படின்னு பென்டகன் வந்து அங்கேருந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அறிவிப்பு கொடுத்து இந்த மாதிரி வந்து சேர்ந்துருக்கு அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு பெரிய பெரிய தகவல். அதுக்கப்புறம் வந்து ட்ரம்ப்ஸ் பிளாக்கேட் ஃபெயில்ஸ் அஸ் கேஸ் பிரைசஸ் ஹிட் அமெரிக்கன்ஸ் ஹார்ட். அப்போ நீங்கள் வந்து பிளாக்கேடு வந்து நாங்கள் இங்கே பிளாக்கேடு பண்ணிட்டோம், இங்கே ஹார்மோஸுக்கு வெளியில் நாங்கள் வந்து தடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால நீங்கள் வந்து அது ஃபெயில் ஆகி போச்சாங்கல்ல, ஒன்றும் நடக்கலை. அமெரிக்காவில் வந்து கேஸ் பிரைஸ்லாம் எகிரி போச்சு அப்படின்னு ட்ரம்ப்புக்கு 4 பக்கமும் பம்பார்ட்னஸ் வந்துகிட்டு இருக்கு, குத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து செய்தி இவ்வளோ தான். எப்படின்னா நிறைய திருப்பங்களோடு வந்துக்கிட்டே இருக்குது. எப்படி வந்து ஒரு முடிவு வர்றதுக்கு முன்னாடி பல வகையான நாடகங்கள் அரங்கேறும், பல வகையான அட்டாக் நடக்கும். துபாய் வந்து உண்மையிலேயே வந்து ஓரளவு நடுங்கி போய் தான் இருப்பாங்க. ஏன்னா ஈரான் வந்து அடிக்க மாட்டாங்க, பட் ஈரான் பேரை சொல்லி இஸ்ரேலோ அமெரிக்காவோ வேறு யாரோ அடிச்சிட்டாங்கன்னு என்ன பண்ணுறதுன்னு பயம் இருக்கும். ஏன்னா சீட்டுக்கட்டு கோபுரம் மாதிரி பூரா கோபுரமாக கட்டி வச்சுருக்காங்க. ஒரு கோபுரத்தில் அடிபட்டாலும் போதும். ரொம்ப குறிப்பாக வந்து புர்ஜுல் அராப், சாரி புர்ஜ் கலிஃபா, அது வந்து அடித்தான்னா அல்ல புர்ஜுல் அராப் ஏதாவது ஒன்று அடித்தா வந்து ஐயோ அப்படின்னு போயிடும், மற்ற இன்வெஸ்டர்லாம் பறந்து ஓடிடுவாங்க அப்படிங்கிறது தான் இதோட இது. ஏன்னா இந்த துபாய் என்ற பழமரத்தில் பழங்கள் இல்லை அப்படின்னு இன்வெஸ்டர்ஸ்லாம் பறந்து ஓடிடுவாங்க. அப்போ வேற நாடு எங்கே இருக்குது அப்படின்னு தேடுவாங்க. அதனால் துபாய் வந்து ஒரு லூக்ரேட்டிவ் பிஸ்னஸ் அப்படின்ற இடத்துல மாறி போயிடும் அப்படிங்கிறது தான் இப்போ தகவல். ஸோ அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.